வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தீர்த்தம். ஆதி காலத்திலேருந்து இதை தீர்த்தமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது இந்த விஷயத்தை ஐயா கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். இதனுடைய வரலாறு ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் எங்கள் கோவிலுடைய பூஜையை செய்திருக்கீங்க. இதனுடைய நன்மைகள் என்ன மக்களுக்கு? இதோட நன்மைகள் என்னன்னா, பல ஆயிரம் வருஷமான பழைமையான ஒரு நதி இது குலாதிபதி குளம். இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துல இந்த நீர் தளத்துல சஞ்சாதனம் பண்ணும்போது சுரி மெயின் விஷயம். சுரி சுரங்கு அந்த காலத்துல சுரி சுரங்கு தீராத ஒரு வியாதி. இப்ப ஸ்கின் டாக்டர் அது இது இருக்காங்க, நிறைய விஷயம். அது அப்ப கிடையாது இருக்கும்போது அது ஸ்கின்னோட எந்த பிரச்சனை இருந்தாலும், கொப்பளம் போட்டு இருந்தாலோ இல்ல கட்டி கட்டியா உடம்புல இருந்தாலோ, இந்த மாதிரி சுரி சுரங்கு இது கட்டி உடம்புல தோல் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஸ்தலத்துல 3 வாரம் சனிக்கிழமை ஸ்தலத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போனாங்கன்னா இந்த சொரியோட வியாதி நிவர்த்தி ஆயிடும். இந்த குளத்துல குளிச்சிட்டு போனா இன்னைக்கு அதுதான் இந்த குளத்துல குளிச்சிட்டு போனா இன்னைக்கு குளிச்சிட்டு தான் இருக்கு. தண்ணி எப்பொழுதுமே இதுல இருக்கு, தண்ணி எப்பயுமே ட்ரை காலத்துல எப்பயுமே இதுல இருந்தாலும் தண்ணியில இப்ப இதுல கொஞ்சம் அப்படியே கலந்துடுறாங்க. தண்ணி தண்ணி இதுல இல்லாத நேரம் என்னைக்குமே எப்பவுமே கிடையாது. ஒத்தாத நதி இது. எந்த காச காலத்துல இதுல தண்ணி இருந்துட்டே தான் இருக்கும். ஒத்தாத நதி கிடையாது. ஆழமே எதுவும் பார்த்ததே இல்ல. ரொம்ப ஆழம் இருக்குங்களோ? இருக்கு. இது எங்க வருதுன்னு தண்ணி தெரியாது. ஆனா இது எப்பயும் குறையிறது கிடையாது. கொஞ்ச நாள் என்னன்னா கொஞ்சம் குறையும். அந்த குட்டையில அந்த இதுல இதுல இருக்கும். அந்த குழியும் தண்ணி குறையும், இந்த குழியும் இந்த ரெண்டாவது ஒன்னா தெரியும். அது கம்மி ஆயிடும். இதுல எப்பொழுதுமே தண்ணி வத்தாம வத்தாத நதியை பாத்துக்கிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போர் போட்டு எல்லாம் பண்ணி இந்த வத்தாத நதி, இந்த நதியை புனிதப்படுத்தணுன்றதுக்காக சுத்தம் பண்ணி அதை புனித பண்ணி ஒரு இடத்துல அதை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த நதியை ஜல விட்டுட்டு எல்லாமே பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி தலையில பேன் விடுதா போகாது. என்ன பண்ணாலும் போகாது. அந்த மாதிரி விஷயம் 3 வாரம் அதே மாதிரி குளிச்சுட்டு போனாவே அந்த வேதி எல்லாமே பேன் தலையில ஒண்ணுமே இருக்கு. அதே மாதிரி இந்த தண்ணியில குளிச்சுட்டு போன உடனே அதே மாதிரி குஷ்ட வியாதி சொல்லுவோம். குஷ்டம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தீராத வியாதிகளுக்கு மெயின் விஷயம் என்னன்னா குளிச்சுட்டு போனா முடிஞ்சது. குளிச்சுட்டாவே போதும். சர்வரோக நிவர்த்தியாய நமனும். இந்த சர்வ ரோகத்தையும் நிவர்த்தி பண்ற சக்தி அருள் பாலத்தை சக்தி இருக்குதுல தண்ணியில இடத்துல நிவர்த்தி இருக்கு. அதே மாதிரி நம்ம தாத்தா முப்பாட்டை அதுக்கு முன்ன பண்ண இருக்கிறவங்க இந்த பாவங்கள் எல்லாமே நம்ம ஜெனரேஷன் தெரியாது. முன் ஜென்மத்துல பண்ண பாவத்தை தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த ஜென்ம பாவ விமோச்சன நிவர்த்தி ஆயிடும். அந்த ஜென்மத்துல செஞ்ச பாவத்தை நிவர்த்தி எப்படி பண்ண முடியும்? ஜலத்தினால நிவர்த்தி. இந்த ஜலத்துல குளிக்கிறதுனால ஜென்ம பாவங்களால நிவர்த்தி ஆகும். இந்த இடத்துல ஜலத்துல குளிச்சாலும் சரி, சம்பிரோஜனம் பண்ணாலும் சரி, தெளிச்சிட்டாலும் சரி, அந்த பாவ விமோச்சனை கிடைக்கும். அந்த பாவத்தை விமோச்சனை எடுத்து நரசிம்மரை பார்த்துட்டு முருகபிரமனையும் பார்த்துடலாம். தரிசனம் பண்ணிட்டு இது பண்ணாவே உடம்பு ஆற்றல் சுத்தமாயிடும். இப்ப ஏற முடியாதவங்களை கூட ஏறிட்டு மறுபடியும் இந்த இடத்துல கால்வழி ஏற இல்லாம இறங்கி போயிடுவாங்க. இதுல விசேஷம் என்னன்னா, நானே மலை ஏற மாட்டேன். அவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். நான் மலை அதிகமா ஏறதே கிடையாது. இதுல நானே இன்னைக்கு இந்த பூஜைக்கு இல்லாம, மண்டல பூஜைக்கு இல்லாம எல்லாத்துக்கும் 10 வாட்டி இறங்குறேன். எனக்கே வழி தெரியல. விஷயம் தெரியல. புண்ணியம் சின்ன பையன் வர இதுல எனக்கு ஒரு ஏறது வர்றது எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு ஏற திடீர்னு இறங்கி போறேன். அந்த வழியே இல்ல இப்ப இல்ல. ஆனா அந்த குறை இல்ல. சின்ன பையன் இன்னொரு விஷயம்னா, நாம வேற இடத்துல எங்கயாவது ஏறும்போது கொஞ்ச தூரம் கூட நடக்கிறது இல்ல. நான் நடக்கிறதுல எந்த விஷயமும் கிடையாது, இதுவே கிடையாது. ஆனா இந்த மலை ஏறி வந்துடுறேன், ஈஸியா இறங்கிடுறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த ஆஞ்சநேயர் என்னன்னா, இது ஒரு இவர் தான் சனி மாத்மா நிவர்த்தியாய நம்ம. இந்த சனி பகவான் கீழே பாதத்துல படுத்திருக்காரு இல்ல, இந்த சனி மாத்மான படுத்தவங்க 7 ஜென்மத்துல சனி பிடிச்சிருந்தாங்களோ, இவருக்கு குளத்துல குளிச்சுட்டு இந்த சனியை பிரார்த்தனை பண்ணா, ஆஞ்சநேயர் பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு சனீஸ்வரர் கீழே இருக்காரு, அவரை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணா 7 ஜென்மத்துல இருக்கிற சனி பகவான் நிவர்த்தி ஆயிடுவார்.
இதுதான் ஒண்ணு. பாலா அற்புதமான இன்னைக்கு ஒரு- பிடிச்சிருவார் இன்னைக்கு பிடிச்சிருக்கேன் அவனை அவ்வளவு இன்னைக்கு அவ்வளவு நீ போயிடு விநாயகரை பிடிச்சா கூட இன்னைக்கு போய் நாளைக்கு வா ஆமா இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா அப்படி சொல்லுவாரு. இவரை தர்ஷனம் பண்ணி குளிச்சுட்டு இந்த தர்ஷனம் பண்ணிட்டா அவர் அந்த சனி பகவான் என்ன நினைச்சிருக்காரு ஆஞ்சநேயர்கிட்ட சுவாமி என்ன விட்டுட்டு போயிடுப்பா என்ன விட்டா போதும் நான் போயிடுவேன்னு உண்மை வேண்டது என்ன எல்லாரும் வந்து போவாரு இவர் வந்து என்னன்னா சனி பகவானே என்னை விட்டுட்டு போயிடுப்பா என்னை விட்டா போதும் நான் போயிடுவேன்னு கேட்குவாரு கண்டிப்பா யார்கிட்ட கேட்டிருக்காரு எல்லா பகவானோட யார்கிட்ட கேட்டிருக்காருன்னா ஆஞ்சநேயர் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்காரு அந்த ஒரு வார்த்தை யார்கிட்ட கேட்டிருக்காரு ஆஞ்சநேயர் கிட்ட மட்டும் தான் அந்த ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு அதனால அவரை தரிசனம் பண்ணி ஆஞ்சநேயர் நாமத்தை தரிசனம் பண்ணிட்டு சனீஸ்வர பாதத்தை நிவர்த்தி பண்ணிட்டா அந்த சனி தோஷம் 7 ஜென்மத்துல இருக்கிற தோஷமும் போயிடும் ரொம்ப சந்தோஷமா நிவர்த்தியாய நமோ நம்ம ஜென்ம பாப விமோச்சனாய நிவர்த்தியாய நமோ நம்ம அது ஜென்மத்துக்கு இருக்கிற பாவம் போட ஜென்மத்துல வம்சாலையில இருக்கிற சனி தோஷமே போயிடும் கண்டிப்பா தரிசனம் பண்ணாவே அந்த சனியோட நிவர்த்தி போயிடும் அதனாலதான் இங்க பிரதர்சனம் பண்ணி இந்த இடத்துல இந்த குளத்தை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு போலாம் ஒருத்தர் குளிச்சுட்டு கூட இப்படியே போயிடலாம் அதனால இந்த பகவான் சனி பகவான் இருக்காரு சந்தோஷம் அதனால ஏன் ஆஞ்சநேயர் மட்டும் இருந்தா ஒரு பிரச்சனை இல்ல நீங்க ஏன்னா சனி மகாத்மா ஏன்னா குளங்கள்ல இருக்காரு திருநாள்ல நம்ம குளிச்சுட்டு வரோம் சனி மகாத்மானே அதே ஆறுதான் அது அதோட ஆத்மதிருப்தி தான் இதுவும் ஓகே அதே சனீஸ்வர நிவர்த்தியான நம்ம இது பண்றோம் அந்த பகவான் என்ன பண்ணிருக்காரு மிதிச்சிருக்காரு காலில் மிதிச்சிருக்காரு அப்ப என்னன்னா அதை பார்த்தா எனக்கு எங்க பக்தர்களை என்னை பார்த்து நமஸ்காரம் பண்ணான்னா அவனை விடுவிச்சிடணும் நீ அவன் பக்கம் போக கூடாது கண்டிப்பா உத்தரவு அதுதான் சரி இதுதான் விஷயம் இதுல குளிச்சுட்டு இந்த கோவில வந்து நம்ம சனி பகவான் இந்த ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தாலே எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆயிடும் கண்டிப்பா அதுதான் உண்மை இங்க இருக்கிறது இங்க நரசிம்மரும் லட்சுமி ஆலயம் நரசிம்மரம் இங்க வந்து இந்த குளத்துல இந்த நீராடிட்டு இதுல வந்து இவரை வந்து வணங்கிட்டு என்ன இருந்தாலும் கும்பிட்டுட்டு போனாவே நமஸ்காரம் பண்ணாவே போதும் கடுப்புறவங்க பத்தி இல்ல கூட நமஸ்காரம் பண்ணாவே போதுமானது மனதார ஒரே ஒரு நொடி நமஸ்காரம் பண்ணா போதும் ஒரு நொடியில மனதார பிரார்த்தனை பண்ணா பெரிய விஷயம் கண்டிப்பா கல்புர ஊதுபத்தி கொளுத்தணும் அதை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் பெரிய விஷயம் பண்ணணும் எதுவுமே கிடையாது கண்டிப்பா பகவானுக்கு செய்யற மனதார ஒரு நிமிஷம் நமஸ்காரம் தான் ஆனா இந்த ஒரு இது நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இல்ல கண்டிப்பா வந்து நாங்களும் எங்க போயிருக்கோம் குளம் ஆர்வை அப்படின்ற ஒரு எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறோம் ஆனா சாமி சொன்ன மாதிரி இந்த சிலை வந்து இங்கதான் கீழே பார்த்திருக்கோம் அதிசய சிலை வந்து அதே கல்லுல வடிவச்சு இதே கல்லுல உருவாக்கி இருக்காங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இது ஆதி காலத்து சிலை இது 1000 வருஷம் பழமையான சிலை இந்த காலத்துல இந்த உருவாக்குற செஞ்சது கிடையாது ராஜ காலத்துல அந்த ராஜராஜ சோழர்கள் எல்லாம் உருவாக்குன சிலை இது உருவாக்குன சிலை ஆமா சோழர்கள் மன்னர் காலத்துல உருவாக்குன சிலை இதெல்லாம் இதே சோழர்கள் மன்னர் காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல உடைச்ச சிலை நம்ம நரசிம்ம சுவாமி சிலை இதுங்களா ஆமா உடைச்ச சிலை தான் எல்லாம் உடைஞ்சது அப்படியே இது வரையும் பூஜை பண்ணிட்டு இருந்தது நரசிம்மரை இப்பதான் பலவாரியம் பண்ணி புது பண்ணிருக்கோம் அப்படிங்களா பிரிட்டிஷ் காலத்துல உடைச்சது எல்லாம் இதெல்லாம் பண்ணி பின்னம் பண்ணி இப்பெல்லாம் இல்லையே தலையை கொஞ்சம் இடிச்சு இது பண்ணி உடைச்சு பாதத்தை கையில உடைச்சு இதோ முடிஞ்சு அப்ப என்ன கொண்டு தட்டுறாங்களோ இதோ உடைச்சு அந்த மாதிரி உடைச்சிக்கல இது வரைக்கும் பூஜை பண்ணிட்டோம் அவருக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு சிறப்பு கொடுத்தாரு இப்ப இன்னும் புதுசா நல்லா அருமையா உட்கார்ந்துட்டாரு இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எல்லாம் செய்வாரு இந்த மலையே இன்னும் அவருதான் இல்லையா அவருதான் சிம்ம வாகனம் அப்படியே கிடைக்கிறது விடுவாரு காவல் அவர் மலையே பாத்துக்குவாரு நம்ம வேலை ஒண்ணுமே கிடையாது நீங்க ஏதோ ஒரு ஆபத்து விபத்துகள் எது நடந்தாலும் அவர் பாத்துக்குவாரு அவரோட இந்த ஐயப்ப சுவாமி எப்படி கை எடுத்து டக்குன்னு கொடுத்துருவாரு அந்த மாதிரி நரசிம்மர் வந்து டக்குன்னு ஏதாவது விழும்போது ஏதாவது பண்ணும்போது டக்குன்னு நரசிம்மான்னு கூப்பிட்டாவே அவர் ஓடி வந்துருவாரு அப்படியே உடம்பு செலுத்துரும் அப்படியே நரசிம்மான்னு கூப்பிட்டா உடம்பு செலுத்து ஜெய ஸ்ரீ நரசிம்மானாவே போதும் அவரோட எங்க 7 லோகத்துல இருந்து அடிச்சு பிடிச்சிட்டு வந்துருவாரு அவர் 7 லோகத்தை கிழிச்சிட்டு வர்றவர் அவரு நரசிம்மர் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் 7 லோகத்தை அப்படியே குழந்தைகிட்டு எங்க பக்தர் எங்க கூப்பிட்டாலும் வருவார் பிரகலாதர் கூப்பிட்டா எப்படி ஓடி இருந்தாரு அந்த மாதிரி அவர் நினைச்சு மனதார பிரார்த்தனை பண்ணா எந்த லோகத்துல இருந்தாலும் வந்துருவாரு அவர் எடுத்த அவதாரம் நரசிம்மன் அவதாரமே பிரகலாநாதனுக்கு ஆமா அவருடைய தந்தைய வந்து இவருடைய நாமத்தை சொல்லாது அவரு நாமத்தை சொன்னதனாலதான் அவர் உருவாக்கி இந்த பிரகலாதனுக்குமே இந்த அவதாரம் எடுத்தவர் கண்டிப்பா இப்ப இதுல வந்து சாந்த சுரூபி லட்சுமி இருக்கிறதால சாந்தா இருக்காரு லட்சுமி ஒரு உக்ரத்துல இல்ல லட்சுமி பக்கத்துல உட்காந்துட்டு சுவாமி நல்லா இருக்கு கம்மியாரு அமைதியாரு நல்லது செய்ய மட்டும் அதை மட்டும் செய்யுங்க ஆக்ரோஷத்தை வந்து கம்மி பண்ணிட்டாங்க லட்சுமிக்கு பக்கத்துல தட்டி கொடுத்துட்டே இருக்காரு ரொம்ப நன்றி மக்களே நண்பர்களே வணக்கம் இந்த குளம் வந்து ஆதி காலத்திலிருந்து பல ஆயிரம் வருஷங்கள் வந்து இந்த ராஜராஜ மன்னர்கள் சோழர்கள் ஆண்ட காலத்திலிருந்து இந்த குளம் இருக்கு
அப்போ செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் தான் வந்து ஆஞ்சநேயர் சிலையும் கீழே வந்து சனிமாத்மன் சிலையும் இவங்க 2 பேர் சிலையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த இவருடைய பாதத்தில் இருக்கிற இந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரும் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் நரசிம்மர் ஐயா உள்ளே இருக்கிறவங்க இதை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் போனால் உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் அனைத்துமே குஷ்டமாக இருக்கட்டும், படத்தாமரைகள், செறி, சுரங்கு, இந்த மாதிரி வியாதி அனைத்துமே இந்த குளத்தில் இருக்கிற நீரை நீங்கள் மேலே குளிச்சுட்டு உங்களுடைய அந்த ஜலத்தை இல்லை தலைமையில் தொளிச்சுக்கிட்டு குளிக்க முடியல அப்படின்னா கூட ஜலத்தை தலைமையில் தொளிச்சுட்டு நீங்கள் இதனுடைய சிலையை வந்து பரிகாரம் பண்ணிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு எனக்குடைய பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு எந்தனுடைய நோய் நொடியும் எதுவுமே அண்டாது, நல்ல குணமாகுவாங்க. இதே மாதிரி இதனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எந்த மாதிரி வியாதியில் இருக்கிறவங்களும் இங்கே தாராளமாக வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இதை வந்து ஜலத்தை நீங்கள் தலைமையில் தொளிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய வியாதிகளும் உங்களுடைய மேல்மையான ஒரு அற்புதமான ஒரு உடலை வந்து இந்த சிவபெருமான் நம்மளுடைய நரசிம்மன் ஐயன் வந்து உங்களுக்கு தருவார், ஆஞ்சநேயர் தருவார். சிவாய நமக. இந்த கோவிலுக்கு எப்பொழுதும் நீங்கள் வரலாம். இதுக்கு வந்து இதை முக்கிய ஸ்தலம் இந்த நம்ம குருக்களும் இருக்காங்க. நீங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அணுங்கடா எங்கள் பூஜை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கூப்பிடலாம். அவர் எப்போ வேணாலும் வருவாங்க. வரலாம். இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா அவங்களுடைய வந்து ஒரு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வாங்க, தாராளமாக வந்து செய்யுங்க. எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இதனுடைய நரசிம்மரும் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயரும் உங்களை வந்து வழிபாடு செய்து நல்ல ஒரு நன்மைக்கு கொண்டு போவாருங்க. இதனுடைய கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி, மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு முருகப்பெருமான் சொன்ன மாதிரி இந்த மலைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்க. உங்களுடைய அனைத்து காரியமும் ஜெயமாக வெற்றி பெற்று நல்ல ஒரு நன்மையாக நீங்கள் நல்லா வாழலாம். வந்து பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி. சிவாய நமக.